Hello, welcome back to our channel. The Blessed Damozel by D.G. Rossetti பத்தி பார்ப்போம். First, இந்த போயமோட சம்மரியை சுருக்கமா பார்ப்போம். Blessed Damozel ஹெவனுக்கு ரீசெண்டா தான் என்டர் ஆனாங்க. அவங்க ஹெவனுக்கு போனதும் அங்க ரீசெண்டா என்ட்ரி ஆன சோல்ஸோட நியூ ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடைச்சது. அந்த சோல்ஸ் எல்லாம் சந்தோஷமா தங்களுக்கு கிடைச்ச நேம்ஸை சொல்லி கூப்பிட்டுட்டு காடோட சீட்ல இருந்து விளையாடும்போ பிளஸட் டேமசலுக்கு அதுல எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி விளையாடாம ஹெவனை சுற்றி காட் பில்ட் பண்ணி இருக்கிற கோல்டன் பார்ல நின்று தன்னோட லவ்வர் ஹெவனுக்கு வராங்களான்னு பார்த்துட்டு நின்னாங்க. ஹெவன்ல இருந்து அதிக தொலைவுல தான் சன் இருந்துச்சு. அதையே சரியா பார்க்க முடியல. சன்னை சுற்றி வார எர்த் ஒரு சின்ன பூச்சி மாதிரி தெரிஞ்சுது. பிளஸட் டேமசலோட கையில 3 லில்லிஸும் 7 ஸ்டார்ஸும் இருந்தது. இவங்களோட ட்ரெஸ் ஒயிட் கலர் அங்கி, அதுல ஒயிட் ஃபிளார் எம்ப்ராய்டரி மட்டும் இருந்தது. அந்த ஒயிட் ஃபிளார் இவங்க காடை பிரைஸ் பண்ணி பாடுற ஹெவன்ல உள்ள கொயர்ல சிறந்த சர்வீஸ் பண்றத பாராட்டி விர்ஜின் மேரி பரிசா கொடுத்தது. தனது லவ்வர் ஹெவனுக்கு வாராரா அப்படி பார்த்துட்டு பெண்ட் பண்ணி நிக்கும்போ அவங்களோட கையில இருந்த லில்லிஸும் வாடி போய் தலையை குனிச்சு உறங்குற மாதிரி நின்னுது. பிளஸட் டேமசல் ஹெவனுக்கு வந்து 1 டே ஆன மாதிரி இருந்தாலும் அவங்க எர்த்த விட்டு ஹெவனுக்கு வந்து 10 இயர்ஸ் ஆச்சு. அதாவது ஹெவன்ல 1 டேனா எர்த்துல 10 இயர்ஸுக்கு சமம்னு பொயட் குறிப்பிடுறாங்க. பிளஸட் டேமசலோட லவ்வர் எர்த்துல இருந்துட்டு ஒரு மரத்தடியில படுத்து கிடக்கும்போ தம் ஃபேஸ்ல ஆட்டம் சீசன்ல விழுந்த லீவ்ஸ தன்னோட பிலவுடோட லாங் ஹேர்னு நினைச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இது இலைன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. தன்னோட பிலவுடோட சவுண்ட சர்ச் பெல் சவுண்ட்லையும் பேர்ட்ஸோட சிங்கிங் சவுண்ட்லையும் கேட்கிறதா நினைச்சுக்கிட்டாரு. ஹெவன்ல இருக்கிற பிளஸட் டேமசல் தன்னோட லவ்வர் ஹெவனுக்கு வந்தா ஹெவனை விசிட் பண்ணி காட்டி கொடுக்கணும்னு, அப்போ கொயர் சாங்ஸ் தன்னோட லவருக்கு சொல்லி கொடுக்கணும்னு இமேஜின் பண்ணாங்க. மேலும் விர்ஜின் மேரியும் அவங்க கூட இருக்கிற 5 மெய்டன்ஸும் இருக்கிற பிளேஸ்ல போய் தன்னோட லவ்வ தைரியமா வெளிப்படுத்துறதாவும் உடனடியா விர்ஜின் மேரி பிளஸட் டேமசல்ல காட் ஜீசஸ் கிரைஸ்ட கூட்டிட்டு போறதாவும் நினைச்சு பார்த்தாங்க. அப்போ ஏஞ்சல்ஸ் எல்லாம் இவங்களோட லவ்வ பிரைஸ் பண்ணி இசைக்கருவி வாசித்து மகிழ்ச்சியா இருந்ததாவும் நினைச்சு பார்த்தாங்க. மேலும் அங்க உள்ள ஸ்ட்ரைனையும் தன்னோட லவ்வருக்கு சுட்டி காட்ட நினைச்சிருந்தாங்க. பிளஸட் டேமசலுக்கும் அவங்களோட லவ்வருக்கும் காமனா இருந்தது லவ் மட்டும்தான். காடுகிட்ட தன்னோட லவ்வரை தங்கூட சேர்த்து வைக்கும்படி பிரேயர் பண்ணாங்க. அப்போ அவங்க ஃபேஸ்ல ஸ்மைல் தெரிஞ்சுது. இவங்களோட ஸ்மைல் எர்த்துல இருக்கிற லவ்வருக்கும் கேட்டது. இறுதியா தன்னோட லவ்வர் ஹெவனுக்கு வர எந்த அடையாளமும் தெரியாததால பிளஸட் டேமசல் அழ தொடங்கினாங்க. இவங்க அழுத சவுண்ட் அவங்களோட எர்த்துல இருக்கிற லவ்வருக்கும் கேட்டது. இனி இந்த போயமை பற்றி விரிவாக பார்ப்போம். ஸ்டான்சா 1. ஒரு பிளஸட் டேமசல் ஹெவன்ல இருக்கிற கோல்டு பார் என்ற வேலி வழியா எர்த்த பாக்குறாங்க. டேமசல் அப்படி சொல்லி இருக்கிறது டேம்சல்ல தான். பொயட்டிக்கல் வேர்டு தான் டேமசல். டேம்சல்னாலும் டேமசல்னாலும் மீனிங் யங் கேர்ள் தான். இந்த யங் கேர்ளை ஏன் பிளஸட்னு குறிப்பிட்டிருக்குன்னா அவங்க இப்போ ஹெவன்ல இருக்காங்க, அதனால பிளஸட் டேமசல்னு குறிப்பிட்டிருக்கு. குட் சோல்ஸ் இருக்கிற ஹெவன்ல உள்ள ஃபென்ஸ் கோல்டு பார் என பொயட் குறிப்பிட்டிருக்காரு. அந்த பிளஸட் டேமசலோட கண்கள் எந்த ஃபீலிங்ஸையும் வெளிப்படுத்தாம அப்படியே மூவ் ஆகாம ஸ்டில்லா எர்த்தையே பார்த்துட்டு இருந்தது. ஆழமான தண்ணீர் உள்ள குளத்தின் தண்ணி கடியில என்ன இருக்குன்னு பார்க்க முடியாதுல, அதே மாதிரி இந்த டேமசல் எர்த்தை ஏன் உற்று நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க மனசுல என்ன திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி யாராலையும் புரிஞ்சுக்க முடியல. ஆழமான தண்ணீர் உள்ள குளத்துல ஈவினிங் டைம்ல தண்ணி ஸ்டில் ஆகி நிக்குமா, அதே மாதிரி பிளஸட் டேமசலும் அப்படியே அசையாம கண் எடுக்காம ஹெவன்ல உள்ள கோல்டு பாருங்கிற ஃபென்ஸ் வழியா பூமிய உற்று பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கையில 3 லில்லிஸ் இருந்துச்சு. அப்புறம் அவங்க ஹேர்ல 7 ஸ்டார்ஸ் இருந்துச்சு. ஸ்டான்சா 2. இந்த ஸ்டான்சால டேமசலை பற்றி டிஸ்கிரைப் பண்ணி D.G. ரோசதி சொல்லியிருக்காரு.
பிளஸட் டேமசல் போட்டிருந்த அங்கி ரொம்ப லூஸா இருந்துச்சு. அதை டைட் பண்ண கிளாஸ்ப் மாதிரியான பெல்ட் எதுவும் கட்டப்படல. அன்கிர்ச்சுனா அன்டைடுன்னு மீனிங். அவங்களோட ரோப்ல எந்த எம்ப்ராய்டரி ஃப்ளார் ஒர்க்கும் டெக்கரேட் பண்ணப்படல. இங்க ராட்னு சொல்லியிருக்கிறது ஒர்க்கோட பழைய ஃபார்ம் தான். ஆனா அவங்களோட கவுன்ல ஒரு ஒயிட் ரோஸ் மட்டும் எம்ப்ராய்ட் பண்ணப்பட்டிருந்துச்சு. அது அவங்களோட சின்சியர் சர்வீஸுக்காக விர்ஜின் மேரி கிஃப்டா கொடுத்தது. அந்த பிளஸட் டேமசலோட ஹேர் எல்லோ கலர்ல இருந்தது. அதை பார்க்க ரைப் கார்ன் மாதிரி இருந்தது அப்படின்னு போயட் குறிப்பிடுறாரு. அவங்களோட எல்லோ ஹேர் நீளமா அவங்க பேக்ல கிடந்தது. ஸ்டான்ஸா 3. பிளஸட் டேமசல் ஹெவனுக்கு வந்து இன்னும் 1 டே கூட ஆகல. இவங்க காட பிரைஸ் பண்ணி பாடுற கொயர்ல ஒரு மெம்பரா இருக்காங்க. ஹெவன்ல ரீசெண்டா என்டர் ஆனதால அங்க உள்ள அழகை பார்த்து வியந்துட்டே இருக்காங்க. அவங்களோட ஒண்டர் இன்னும் ஸ்டாப் ஆகல அப்படின்னு அவங்களோட ஸ்டில் லுக்ல இருந்தே புரிஞ்சுக்கலாம். இந்த பிளஸட் டேமசல் ஹெவன்ல ஸ்பெண்ட் பண்றது 1 டேயா தோன்றினாலும் அவங்க எர்த்துல உள்ள அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ் எல்லாரையும் பிரிஞ்சு 10 இயர்ஸ் ஆச்சு. அதாவது ஹெவன்ல உள்ள 1 டே எர்த்துல உள்ள 10 இயர்ஸுக்கு ஈக்குவல்னு போயட் குறிப்பிட்டிருக்காரு. ஸ்டான்ஸா 4. இந்த ஸ்டான்ஸால பிளஸட் டேமசலோட எர்த்துல இருக்கிற லவ்வரை பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டான்ஸா பிராக்கெட்ஸ் போட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 ஸ்டான்சாஸ்ல பிளஸட் டேமசல்ல பத்தியும் இந்த ஸ்டான்ஸால பிளஸட் டேமசலோட லவ்வர் பத்தியும் சொல்லி இருக்கிறத வேறுபடுத்தி காட்டுறதுக்காக போயட் பிராக்கெட்ஸை யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்டான்ஸா தொடக்கத்துல 2-1 அப்படி சொல்லி இருக்கிறது பிளஸட் டேமசலுக்கு லவ்வரை தான். இப்போ அந்த லவ்வர் பிளஸட் டேமசல பிரிஞ்சு 10 இயர்ஸ் ஆச்சு. ஆனாலும் அவருக்கு அந்த 10 இயர்ஸும் இயர்ஸ் ஆஃப் இயர்ஸா தோணுச்சு. ஏன்னா பிளஸட் டேமசல பிரிஞ்சு தனியா இருக்கிறதால அவருக்கு 1 டேயே 1 வருஷம் போல கஷ்டமா தோணுச்சு. அப்போ நார்மலா ஒரு வருஷத்துல 365 டேஸ் உண்டு. அந்த 365 டேஸும் அந்த லவ்வருக்கு 365 இயர்ஸா மாறுச்சு. அதை சுட்டி காட்ட தான் இயர்ஸ் ஆஃப் இயர்ஸ்னு போயட் குறிப்பிட்டிருக்காரு. இப்போ அந்த லவ்வர் ஒரு மரத்துக்கடியில படுத்திருக்காரு. ஹெவன்ல பிளஸட் டேமசல் கோல்டு பார் வழியா எர்த்த பார்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லவ்வர் மரத்துக்கடியில படுத்துக்கிட்டு தன்னோட பிலவுட் தன் மேல சாஞ்சிருக்கிறதா அப்படி லீன் பண்ணி இருக்கும்போ அவங்களோட ஹேர் தன்னோட ஃபேஸ்ல ஃபுல்லா படுதுன்னும் அந்த லவ்வர் ஃபீல் பண்றாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் தான் மேல விழுந்தது பிலவுடோட ஹேர் இல்ல, அது ஆட்டம் சீசன்னால மரத்திலேந்து விழுந்த ட்ரை லீவ்ஸ்ன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. இப்படி தன்னோட பிலவுட நினைச்சுக்கிட்டு இருக்கும்போ எல்லா வருஷமும் சீக்கிரமா கடந்து போகுதுன்னு அந்த லவ்வர் நினைச்சுக்கிட்டாரு. ஸ்டான்ஸா 5. பிளஸட் டேமசல் காட்ஸ் ஹவுஸ் ஆகிய ஹெவன்ல இருக்காங்க. ஹெவனை சுற்றியும் ஹெவனை பாதுகாக்க காட் ராம்பர்ட் புல்ட் பண்ணியிருக்காரு. அந்த வால் பக்கத்துல நின்று பிளஸட் டேமசல் எர்த்த பார்க்க ட்ரை பண்றாங்க. ஆனா ஹெவனுக்கும் சன்னுக்கும் உள்ள டிஸ்டன்ஸே அதிகமா இருக்கு. ஹெவன் உயரமா இருக்கிறதால அங்கேருந்து சன்னை கூட பிளஸட் டேமசலால சரியா பார்க்க முடியல. காட் புல்ட் பண்ணி இருக்கிற வால் பக்கத்துலேருந்து தான் ஸ்பேஸ்ங்கிற சோலார் சிஸ்டம் பிகின் ஆகுது. ஹெவனுக்கும் சன்னுக்கும் உள்ள ஸ்பேஸ் அதிகமா இருக்குது. ஸ்டான்ஸா 6. ஹெவனுக்கும் சன்னுக்கும் இடையில நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கு. ஆனா அந்த இடைவெளிய ஈதர்னு சொல்ற ஆகாசம் நிறைஞ்சிருக்குன்னு போயட் குறிப்பிடுறாரு. அந்த ஈதர்ங்கிற ஆகாசம் என்னும் பிளட்டுக்கு கீழே ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அங்க டே அண்ட் நைட் வேவ் மாதிரி சீக்கிரமா மாறி மாறி வருது. அந்த டைட்ஸ் டே டைம்ல பிரைட்டான ஃப்ளேமையும் நைட் டைம்ல டார்க்னஸையும் கொடுக்கும். இதையெல்லாம் தாண்டி தான் எர்த் இருக்குது. ஹெவன்லேருந்து பார்க்கும்போ அது ஒரு சின்ன 2 winged ஃப்ளை சன்னை சுற்றி வாரது மாதிரி இருக்கும். அதை தான் போயட் எர்த் சன்னை சுற்றி வாரது ஃப்ரெட்ஃபுல் மிட்ச் மாதிரி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஸ்டான்ஸா 7. பிளஸட் டேமசல் தன்னோட லவ்வரை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தன்னை சுற்றி என்ன நடக்குது எதுவும் அவளுக்கு தெரியல. ரீசெண்டா என்டரான சோல்ஸ் பிளஸட் டேமசலோட ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க.
அவங்க எல்லாம் அவங்களோட நியூ நேம்ஸை கூப்பிட்டு காடோட சீட்டில் உட்கார்ந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த பிளஸட் டேமசலுக்கு அதில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதை தான் தின் ஃப்ளேம்ஸ்னு குறிப்பிட்டிருக்கு. ஸ்டான்ஸா 8. தன்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவு குனிஞ்சு பிளஸட் டேமசல் ஹெவன்லேருந்து கீழே இருக்கிற எர்த்தை பார்த்துட்டு நிற்கிறாங்க. அப்படி அவங்க காட் பில்ட் பண்ணியிருக்கிற கோல்டு பார் மேலே லீன் பண்ணி நிற்கும்போ அவங்க பாசம் அந்த கோல்டு பார் மேலே பட்டு அந்த இடம் வார்மாக மாறுச்சு. அந்த பிளஸட் டேமசல மாதிரியே அவங்க கையில் இருந்த 3 லில்லிஸும் வாடும்போ தலையை குனிஞ்சு நிற்கிற மாதிரி தூங்கிடுச்சு. ஸ்டான்ஸா 9. ஹெவனில் இருக்கிற பிளஸட் டேமசல் டைம் சீக்கிரமாக கடந்து போகிறத பார்க்குறாங்க. நம்ம பல்ஸ் எப்படி வேகமாக துடிக்குமோ அதே மாதிரி டைமும் எல்லா வேர்ல்டுலேயும் கடந்து போகுது. யாராலையும் டைம்லேருந்து எஸ்கேப் ஆக முடியாது. அப்படி பிளஸட் டேமசல் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனாலும் அவங்க ஹெவனுக்கு வார வழியையே உற்று பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா தன்னோட லவ்வரும் எர்த்துலேருந்து ஹெவனுக்கு வராங்களான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ஸ் சிங் பண்ணுற மாதிரி பேச தொடங்கினாங்க. ஸ்டான்ஸா 10. இப்போ நைட் டைம் வருது. அதனால சன் போய் மூன் வந்துச்சு. அந்த மூனை பார்க்கும்போ லிட்டில் ஃபெதர் மாதிரி ஸ்பேஸ்ல பறந்துட்டு இருக்கு. இப்போ பிளஸட் டேமசல் பேச தொடங்குறாங்க. அவங்களோட வாய்ஸ் ஸ்டார்ஸ் எல்லாம் சேர்ந்து பாட்டு பாடுற மாதிரி ஸ்வீட்டா இருந்தது. ஸ்டான்ஸா 11. இந்த ஸ்டான்ஸா பிராக்கெட்ஸ்ல கொடுத்துருக்கு. ஸோ இதை பிளஸட் டேமசலோட லவ்வர் பேசுறது. எர்த்தில் இருக்கிற லவ்வர் பேட்ஸ் பாடுற ஸ்வீட் சவுண்ட்லேயும் சர்ச் பெல்ஸோட சவுண்ட்லேயும் ஏர்லேயும் தன்னோட பிலவுடோட சவுண்டை கேட்கிறாரு. அது மட்டுமல்ல, சர்ச்சில் உள்ள ஸ்டெப்ஸில் வர சவுண்ட் தன்னோட பிலவுட் தன்னை தேடி ஹெவன்லேருந்து எர்த்துக்கு வாரதா நினச்சிக்கிட்டாரு. ஸ்டான்ஸா 12. பிளஸட் டேமசல் தன்னை தன்னோட லவ்வர் கூட சேர்த்து வைக்கணும்னு காடுகிட்ட ப்ரேயர் பண்ணுறாங்க. தன்னோட லவ்வரும் ஹெவனுக்கு வரணும்னு அவங்க விரும்பினாங்க. தன்னை போல தன்னோட லவ்வரும் ஹெவனுக்கு வாரதுக்கு எதிர்பார்த்திருப்பான்னு பிளஸட் டேமசல் நினைச்சாங்க. ஹெவன்ல பிளஸட் டேமசலும் எர்த்தில் அவங்களோட லவ்வரும் காடுகிட்ட 2 பேரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுறாங்க. பைபிளில் 2-3 பேர் எங்கே கூடி ப்ரேயர் பண்ணாலும் அந்த ப்ரேயரை காடு கேட்பாருன்னு இருக்கு. அதனால தான் இந்த பிளஸட் டேமசலும் தானும் தன்னோட லவ்வரும் பண்ணுற ப்ரேயரை 2 ப்ரேயர்ஸ் அப்படி குறிப்பிட்டு அந்த ப்ரேயருக்கு ஸ்ட்ரென்த் உண்டு. அதனால தனக்கு எந்த பயமும் இல்லை. நிச்சயம் தங்களோட ப்ரேயரை கேட்டு காட் தங்களை சேர்த்து வைப்பாங்கன்னு பிளஸட் டேமசல் உறுதியாக நம்பினாங்க. ஸ்டான்ஸா 13. பிளஸட் டேமசல் தன்னோட லவ்வரும் ஹெவனுக்கு வந்ததா நினைக்கிறாங்க. அவங்களோட லவ்வர் ஒயிட் க்ளோத் போட்டுட்டு வந்திருந்தாரு. அவரோட ஹெட்ல செயின்ஸுக்கு தலையை சுற்றி இருக்கிற ஒளிவட்டம் இந்த லவ்வரோட தலையிலையும் இருந்துச்சு. ஓரல் லவ்வரோட தலையை சுற்றி இருந்ததால இப்போ அவரோட எர்த்லி டிசர்வ்ஸ் எல்லாம் போய் அவரும் பிளஸடா மாறிட்டாரு. இப்போ பிளஸட் டேமசல் தன்னோட லவ்வருக்கு கையை பிடிச்சிட்டு காடுக்கு கண் முன்னாடி அங்க உள்ள ஸ்ட்ரீம்ல இறங்கி டீப் வெல்ஸ் ஆஃப் லைட்ல பாத் பண்ணுவோம்னு நினைச்சு பார்க்குறாங்க. ஸ்டான்ஸா 14. இந்த ஸ்டான்ஸால ஹெவன்ல உள்ள ஸ்ட்ரைன் பற்றி விவரிக்கப்பட்டுள்ளது. பிளஸட் டேமசல்லையும் அவங்களோட லவ்வரையும் வி என பொயட் குறிப்பிடுகிறார். இப்போ பிளஸட் டேமசல் தன்னோட லவ்வரும் ஹெவனுக்கு வந்தா தன்னோட லவ்வருக்கு அங்க உள்ள ஹெவன்லி ஸ்ட்ரைன்ஸை பார்க்க கூட்டிட்டு போவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ஸ்ட்ரைன்ல உள்ள விளக்குகள் எல்லாம் கண்டினியூஸா காடுகிட்ட ப்ரேயர் பண்ணும்போ தொடர்ந்து எரிஞ்சு வெளிச்சம் கொடுத்தது. ஹெவன்ல உள்ளவங்களோட ஓல்டு ப்ரேயர்ஸ் எல்லாம் காடுகிட்ட கிராண்ட் பண்ணி அப்புறம் அது மெல்ட் ஆகி லிட்டில் கிளவுட் மாதிரி மறைஞ்சு போச்சு. ஸ்டான்ஸா 15. இந்த ஸ்டான்ஸாவில் ட்ரீ ஆஃப் லைஃப் பற்றி மென்ஷன் பண்ணப்பட்டுள்ளது. பிளஸட் டேமசல் தன்னோட லவர் கூட அங்க உள்ள ட்ரீ ஆஃப் லைஃபுக்கு அடியில படுத்திருக்க டிசைட் பண்ணாங்க. ட்ரீ ஆஃப் லைஃப்ங்கிற மிஸ்டிக் ட்ரீல உள்ள ஃப்ரூட்ஸை சாப்பிட்றவங்க இம்மார்டலா இருப்பாங்க. அந்த ட்ரீல உள்ள லீவ்ஸுக்கு இடையில டோவ் வாழுது. இங்க டோவ்னு சொல்லப்பட்டிருப்பது ஹோலி கோஸ்ட் தான். எப்போ எல்லாம் அந்த மரத்துல உள்ள இலைகள் அந்த டோவோட ஃபெதரை டச் பண்ணுதோ
அப்போ எல்லாம் இந்த டோ காடோட நேமை சொல்லி பிரைஸ் பண்ணுது. இங்க ஹிஸ் நேம் அப்படி சொல்றது காடை தான். ஸ்டான்சா 16. இந்த ஸ்டான்சால பிளஸட் டேமசல் தன்னோட லவ்வருக்கு டிவைன் சாங்ஸை டீச் பண்றாங்க. பிளஸட் டேமசலோட லவ்வர் ரீசெண்டா தான் ஹெவனுக்கு என்டர் ஆயிருக்காரு. அதனால அவருக்கு ஹெவன்ல உள்ள சாங்ஸை பிளஸட் டேமசல் தன்னோட லவ்வருக்கு சொல்லி கொடுக்கறாங்க. லவ்வர் மேபி ஸ்லோ லேர்னரா இருந்திருக்கலாம். அதனால பிளஸட் டேமசல் அடிக்கடி பாஸ் பண்ணி நிதானமா சொல்லி கொடுக்கறாங்க. அப்படி ஒவ்வொரு பாஸ்லயும் பிளஸட் டேமசலோட லவ்வருக்கு நியூ நாலேஜ் கிடைக்குது. ஸ்டான்சா 17. இந்த ஸ்டான்சா பிராக்கெட்ஸ்ல கொடுத்திருக்கிறதால இது பிளஸட் டேமசலோட லவ்வர் பேசுறது. இது லவ்வரோட வருத்தத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுது. தன்னோட பிலவ்ட் ஆகிய பிளஸட் டேமசல் பாஸ்ட்ல தன்னோட இருந்தா, ஆனா இப்போ இல்ல. ஒன்ஸ் ஓல்டு டைம்ல 2 பேரும் யூனிட்டியா இருந்தோம். ஆனா இப்போ அவளோட சுப்பீரியர் ஸ்பிரிச்சுவல் பவரால அவ ஹெவனுக்கு போயிட்டா. காட் தங்களுக்கு எண்ட்லெஸ் யூனிட்டிய தங்களுக்கு தரல. ஆனா தனக்கும் தன்னோட லவ்வருக்கும் காமனா இருக்கிறது லவ் மட்டும்தான். அப்படி எர்த்ல இருக்கிற பிளஸட் டேமசலோட லவ்வர் நினைக்கிறாங்க. ஸ்டான்சா 18. பிளஸட் டேமசல் தன்னோட லவ்வரையும் கூட்டிட்டு விர்ஜின் மேரிய மீட் பண்ண போறதா நினைக்கிறாங்க. விர்ஜின் மேரியும் அவங்களோட 5 ஹேண்ட் மெய்டன்ஸும் இருக்கிற குரோவ்ஸ்ல தன்னோட லவ்வரையும் சேர்த்துக்கணும்னு விர்ஜின் மேரிட்ட கேக்குறாங்க. அந்த 5 ஹேண்ட் மெய்டன்ஸோட நேம்ஸ் 5 ஸ்வீட் சிம்பனிஸ் ஓட நேம்ஸ் தான். அது என்னெல்லாம்னா சிசிலி, கெர்ட்ரூட், மேக்டலன், மார்கரெட் மற்றும் ரோசலிஸ். ஸ்டான்சா 19. விர்ஜின் மேரியோட 5 ஹேண்ட் மெய்டன்ஸும் சர்க்கிள் ஷேப்ல உட்கார்ந்துருந்தாங்க. அவங்களோட ஹேரை கட்டி வச்சிருந்தாங்க. அவங்களோட நெத்தியில ஒயிட் கலர்ல ஃப்ளேம் மாதிரி பிரைட்டான கார்லண்ட்ஸ் இருந்தது. அவங்க கோல்டன் த்ரெட்டை யூஸ் பண்ணி அப்போ எர்த்துல இறந்து ஹெவன்ல புதுசா வாரவங்களுக்கு ரோப்ஸை வீவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்டான்சா 20. விர்ஜின் மேரிய பார்த்ததும் பிளஸட் டேமசலோட லவ்வர் பயந்து போய் எதுவும் பேசாம சைலண்டா நின்னுட்டாரு. அப்போ பிளஸட் டேமசல் எந்த பயமும் இல்லாம தன்னோட கன்னத்தை லவ்வரோட கன்னத்தில் படும்படி நின்னுட்டு தன்னோட லவ்வ மதர் மேரிட்ட சொன்னாங்க. இதை கேட்ட மதர் மேரிக்கு அந்த லவ்வரை பார்த்து ப்ரைடா இருந்தது. அவங்க லவ்வ அப்ரூவ் பண்ணிட்டு இதை பற்றி காடிட்ட பேசுறேன்னு சொன்னாங்க. ஸ்டான்சா 21. மதர் மேரி உடனடியா லவ்வர்ஸ் 2 பேரையும் கையோட காட் ஜீசஸ் கிரைஸ்ட் முன்னால கொண்டு நிறுத்தினாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் முன்னால எல்லா சோல்ஸும் முழங்கால் ஊண்டி நின்னாங்க. எல்லோரோட தலையும் போ பண்ணி குனிஞ்சு நின்னுது. அவங்க எல்லோரோட தலையிலையும் ஆரோல்ஸ்ன்னு சொல்ற ஒளிவட்டம் இருந்தது. ஏஞ்சல்ஸ் எல்லோரும் லவ்வர்ஸை மீட் பண்ணி அவங்களுக்காக சித்தான்ஸ், சிட்டோல்ஸ் போன்ற இசைக்கருவிகளை வாசிச்சு சிங் பண்ணாங்க. ஸ்டான்சா 22. பிளஸட் டேமசல் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட கேக்குறாங்க, என்னன்னா எர்த்துல தானும் தன்னோட லவ்வரும் சேர்ந்து வாழ்ந்தது போல ஹெவன்லையும் எப்பவும் டுகெதரா வாழணும்னு கேக்குறாங்க. ஸ்டான்சா 23. தானும் தன்னோட லவ்வரும் எப்படி ஹெவன்ல வாழணும்னு பிளஸட் டேமசல் நினைச்சாங்களோ அதெல்லாம் தன்னோட லவ்வர் ஹெவனுக்கு வந்த அப்புறம் தான் நடக்கும். அப்படி சேடா தனக்கு தானே பேசினாங்க. அதுக்கப்புறம் கற்பனையா நினைக்கிறத நிறுத்திட்டு அவளை சுற்றி உள்ள லைட்டை பார்த்தாங்க. அப்போ அங்க ஏஞ்சல்ஸ் எல்லாரும் பறந்துட்டு நின்னாங்க. அப்போ பிளஸட் டேமசல் தன்னோட லவ்வரும் ஹெவனுக்கு வரணும்னு தன்னோட கண்களை மூடி ஜீசஸ் கிரைஸ்ட பிரேயர் பண்ணாங்க. அப்படி பிரேயர் பண்ணும்போ அவங்களுக்கு தன்னோட பிரேயரை காட் கேட்பாருன்னு நம்பிக்கை வந்ததால ஸ்மைல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்டான்சா 24. பிராக்கெட்ஸ்ல கொடுத்திருக்கிறது பிளஸட் டேமசலோட லவ்வரோட நினைவுகள். எர்த்ல இருக்கிற லவ்வர் ஹெவன்ல இருக்கிற பிளஸட் டேமசலோட ஸ்மைலை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் லவ்வர்ஸ் 2 பேரும் டிஸ்டன்ட்ல இருக்கிறதால காட் ஹெவனை சுற்றி பில்ட் பண்ணி இருக்கிற
கோல்டன் பாரை பிடிச்சிட்டு நின்ன பிளஸட் டேமசல் தன்னோட லவர் இன்னும் ஹெவனுக்கு வராததாலையும் ஹெவனுக்கு வர சைன் எதுவும் தெரியாததாலையும் தன்னோட ஃபேஸ கைகளால மறைச்சு வச்சு அழத் தொடங்கினாங்க. அப்போ எர்த்துல இருக்கிற அவங்களோட லவருக்கு பிளஸட் டேமசல் அழுற சவுண்டு கேட்டது. ஏன்னா அவங்களோட லவ் ட்ரூ லவ். அதனால தான் அந்த லவ்வருக்கு அவரோட பிலவ்டோட ஃபீலிங்ஸை கஸ் பண்ணி புரிஞ்சுக்க முடிஞ்சுது. இனி போயட் டிஜி ரோசதி பற்றி பார்ப்போம். டிஜி ரோசதியோட ஃபுல் நேம் கப்ரியல் சார்லஸ் டாண்டி ரோசதி. பொதுவா இவரை டாண்டி கப்ரியல் ரோசதின்னு அழைக்கப்படுறார். இவர் இங்கிலீஷ் போயட், இல்லஸ்ட்ரேட்டர், பெயிண்டர், டிரான்ஸ்லேட்டர், ரோசதி ஃபேமிலியில் உள்ள மெம்பர் என பலவாறு அறியப்படுகிறார். இவர் 12th மே 1828 லண்டனில் பிறந்தார். 9th ஏப்ரல் 1882 இங்கிலாந்தில் உள்ள கென்ட் என்னும் பிளேஸில் இறந்தார். இவர் எழுதிய த பிளஸட் டேமசல் கீட்ஸிடமிருந்து இமிட்டேட் பண்ணியது என கருதப்படுகிறது. த ஈவ் ஆஃப் சென்ட் ஆக்னஸ் என்ற ஹண்ட் வரைந்த பெயிண்டிங்ஸை பார்த்த பின் ரோசதி ஹண்டின் நண்பரானார். ஹண்ட் வரைந்த பெயிண்டிங்ஸும் ஜான் கீட்ஸின் போயமை சுட்டிக்காட்டுவதாய் இருந்தது. இவர் ப்ரீ ராஃபலைட் பிரதர்ஹுட்டை 1848 வில்லியம் ஹோல்மன் ஹண்ட் மற்றும் ஜான் எவரட் மில்லியாஸுடன் நிறுவினார். ப்ரீ ராஃபலைட் பிரதர்ஹுட் என்பது ப்ரீ ராஃபலைட்ஸ் என அழைக்கப்படுகிறது. இது இங்கிலீஷ் பெயிண்டர்ஸ், போயட்ஸ், ஆர்ட் கிரிட்டிக்ஸ் எல்லோரும் குரூப்பாக இணைந்து உருவாக்கிய மூவ்மெண்ட். 19th செஞ்சுரியில் லேட்டர் ஹாஃப்ல உள்ள குரூப் ஆஃப் போயட்ஸ் விக்டோரியன்ஸுக்கு எதிராக ரிவால்ட் பண்ணினர். சென்சோஸ் கைண்ட் ஆஃப் பொயட்ரி தான் இவர்களுக்கு ஃபேவராக இருந்தது. இவர்கள் விக்டோரியன் பொயட்ஸை 16th செஞ்சுரியில உள்ள இட்டாலியன் பெயிண்டர் ரஃபேலுடன் ஒப்பிட்டனர். ப்ரீ ராஃபலைட்ஸின் எய்ம் என்னன்னா இங்கிலீஷ் ஆர்ட்டை ரிஃபார்ம் பண்ணணும். அதுக்காக அதில் உள்ள மெக்கானிஸ்டிக் அப்ரோச்சை ரிஜெக்ட் பண்ணணும். டிஜி ரோசதி கிங்ஸ் காலேஜ் ஸ்கூல்லையும் ராயல் அகாடமியிலும் கல்வி பயின்றார். இவர் ஒரு இட்டாலியன் ரெஃப்யூஜியின் மகன். இவரது அப்பா கிங்ஸ் காலேஜில் இட்டாலியன் ப்ரொஃபசர். இவருக்கு 6 வயதாக இருக்கும் போதே பொயட்ரி எழுத தொடங்கினார். ராயல் அகாடமி ஸ்கூலில் 1846 டிராயிங் பயின்றார். இவரது லைஃபின் இறுதியில் குளோரல் அடிக்டாக மாறினார். ப்ரீ ராஃபலைட் பிரதர்ஹுட்டின் த ஜெம் என்ற மேகசின் 1850 தொடக்கத்தில் பப்ளிஷ் ஆனது. இந்த மேகசினில் ரோசதியின் த பிளஸட் டேமசல் என்ற போயமும் இட்டாலியன் ஆர்டிஸ்டை பற்றிய ஃபிக்ஷனல் ஸ்டோரியும் அந்த மேகசீனில் இடம்பெற்றது. ரோசதிக்கு மாடர்ன் மூவ்மெண்ட்டை விட மிடீவல் மூவ்மெண்ட் தான் அதிகம் பிடிக்கும். தேங்க்யூ.